போர்ட்லேர் அருகிலுள்ள அஸ்தினாபாத் மெத்தடிஸ்ட் சபையில் குழந்தை இயேசு பிறந்துள்ளதாக தகவல். மக்கள் பரபரப்பாக கூடியுள்ளனர். குழந்தை இயேசு தகவல் களத்திலிருந்து நமது நியூஸ் தொலைக்காட்சியில் திரு ஜான் இணைப்பில் இருக்கீங்களா? இப்பொழுது குழந்தை இயேசு பிறந்துள்ளதாக ஒரு பரபரப்பான தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அஸ்தினாபாத் சபையில தகவல் வந்திருக்குது. நீங்க இப்ப எந்த இடத்துல இருக்கீங்க? அந்த மக்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்குது? இங்க அஸ்தினாபாத் சர்ச்சில் வெஸ்லின் மெத்தடிஸ்ட் சர்ச்சில் தான் இருக்கோம். நாங்க இப்போ வந்து நம்ம வீடியோ போட்டு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னா ஒரே கூட்டம் மலைப்போரியோடு இருக்கிறது. எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. போலீஸ் பாதுகாப்புடன் இந்த தெய்வ குழந்தையை பார்க்கறதுக்காக எல்லாரும் ரெடியா இருக்கிறாங்க. சரி ஜான் அவர்களே, சபையில வந்துட்டு போதகர் மற்றும் அந்த சபையை சார்ந்த மக்கள் யாரும் வந்திருக்காங்களா? எல்லாம் வரதா இருக்கிறாங்க. இப்ப போதகர்கிட்ட ஒரு நியூஸ் கிடைச்சது என்னன்னா, சபைக்கு வந்து பிசிசி அங்கத்துல எல்லாத்தையும் வர சொல்லி ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் வர சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு மெம்பரும் வந்துட்டு இருக்காங்க சர்ச்சுக்கு. மேலும் தகவல் எதுவும் உண்டா? மேலும் இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃபர்தரா வந்து டிசைட் பண்றதுக்கு சொல்லியிருக்காங்க. குழந்தை இயேசு பரபரப்பான தகவல்களுடன் நியூஸ் தொலைக்காட்சியில் இணைந்திருங்கள். பாசல போய் பார்த்து இந்த இயேசு பிறந்திருக்காங்க. அவரை என்ன விஷயம் கேட்டா அவங்களுக்கு அப்போ ரிசல்ட் கொஞ்சம் என்னன்னு சொல்லுங்கண்ணா. ஐயா அவங்க கேட்டுட்டு ஐயா பாசத்தை கேட்டுட்டு வந்து ஒரு தாக்கு கொடியா போடுவாங்க. சரிண்ணா சரிண்ணா. ஐயா மூலமா கேட்ட ஒரு தாக்கை காட்டு ஏதோ நீச கேட்டையா ஏசப்பா பிறந்திருக்காங்க. நீங்க அஸ்தாபத்தை தெரிஞ்சுல, அதனால நீங்க ஏசப்பாவில் வாங்கி போடாம இல்லையா தூக்கி நான் இங்கே வளர்க்கறாங்க. ஆமா என் வீட்டில் வந்து வளர்க்கையா கொஞ்சம் நல்லா இருக்கு. நம்ம ஒவ்வொரு பண்ணுவோம் இல்லையா? ஐயா இப்போ நான் 20 கோடி இருந்தா அவங்க வரணும், 50 கோடி ஆகலாம். இன்னும் 4 மாதத்துக்கு பார்த்தா அவங்க வரலாம் முடியுமா? 400 மாடா வரலாம். கொஞ்சம் ஒரு உயர்த்து வரணும் இல்லையா? நம்ம டிஸ்கஸ் பண்ண பின்பு இஸ்லாமிய பிள்ளைகளோட நான் அனுப்பி வைக்கிறேன். வளர்க்கலாருங்க கொஞ்ச நேரம் அப்பாருங்கள் பின்னாடி வரவங்க ஆசைப்பட்டு அனுப்பிடுவாங்க. நன்றாங்க. சரி 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 ஏசப்பா என்ன போட்டியா? கண்டிப்பா இயேசுவை கண்டிப்பா ஐயா வரனாலும் குத்தம் பண்ணி போயிட்டு போயிடுவாங்க. சரிங்க. சரி பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் நான் போயிட்டு முதல்ல கரும்பு ஆசை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு செய்தி கொடுக்குறேன். நீங்க ஒரு நிமிஷம் தாமதமாக இருக்க, நான் மட்டும் போய் கொடுக்குறேன். ஜஸ்ட் ரைட் பர்சன். ஐயா ஸ்தோத்திரையா நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? ஐயா நான் பிறந்து நம்ம எங்கேயா இருக்கு? இங்கதான் பிறந்திருக்காங்க. இருக்காங்க சொல்லுங்க. தொடங்கி நான் எப்படி வளர்த்துறேன் அப்படிங்களா? ஆமா எடுத்து நான் பிசினஸ் பண்ணேன். நான் கடன் இருக்கு 4 வரையாச்சு. நான் கேள்விப்பட்டேன் உங்க வேலை இருக்கையா ஆள் பணியாளர்கள் இருக்காங்க. அவங்க வச்சு நான் குழந்தை நான் மெயின்டைன் பண்ணி போயா. நான் கேள்விப்பட்டேன் ஒரு சின்ன பொட்டி கடை இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அந்த பொட்டி கடை பிசினஸ் கேள்விப்பட்டேன். அந்த பொட்டி கடை உட்கார்ந்து இருந்தா ஓடுறதுன்னு கேள்விப்பட்டேன். நீங்க என்ன வந்து குழந்தை தூக்கி பண்ணி வளர்த்துறாங்க. ஏசாமி எப்படிப்பட்டவங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏசாமியை வளர்க்கறதுக்கு ஒரு வரமுறை உண்டு. ஐயா தெரியும். அதனால நான் 400 மணி ஆகிட்டேன். அப்படிங்களா? பேலஸ்ல இருக்காங்க. பணியாளர்கள் அதிகமா இருக்காங்க. யார் சுத்தமா உங்களை அப்படிங்களா? ஆமாய்யா. சரிங்க சரி ஒரு காரியம் பண்ணலாம். நம்ம மெம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க.
அவங்கள்ட்ட பேசிட்டு ஒரு முடிவு போய் நம்ம கூட அனுப்பி வச்சேன். ஐயா என்ன பார்த்துருக்கு உங்களை நான் கவனிச்சுட்டேன். சரி சரி கவனிக்கிறப்பா கவனிக்கலாம். நம்பர் ராமன் ஆமாங்க, இப்பதான் பிரேக்கிங் நியூஸ் கேட்டேன். அவசரமா ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை அட்டெண்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியும். ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன் சோதனை இல்லையா? ஏன் சோதரம் வாதம் நல்லா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்காங்க. நியூஸ் பார்த்தேன் ஐயா. ரொம்ப சந்தோஷம். அஸ்னாபாத் சர்ச்சில் ஐயா இயேசுவானவர் பொதுவாக பிறந்திருக்காரு. அவரை பார்த்துட்டு அவரை கொண்டு போய் என்னுடைய இன்ஸ்டியூட்ல வளர்க்கலாம்னு இருக்கேன் ஐயா. அப்படிங்களா ஐயா? ஆமாங்க. சந்தோஷம். எப்படி வளர்க்க போறீங்க? ஐயா, நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து எல்லா வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. இப்ப இருக்கிற காலகட்டத்தில் கல்வி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக இருக்கு ஐயா. இப்ப இருக்கிற காலகட்டத்தில் ஐயா குழந்தை வயிற்றுல இருக்கும்போதே இப்போ அட்மிஷனுக்காக அணுகிட்டு இருக்காங்க. நான் ஏசாமிய என்னுடைய இன்ஸ்டியூட்ல வைத்து நான் வளர்த்துக்குவேன் ஐயா. ஒரு நிமிஷம் ஐயா. நீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் நீங்க வந்தீங்க. ஐயா எனக்கு சரி என் ஸ்கூல் உடஞ்சி போயிருக்கும். ஓட்ட ஸ்கூலா இருக்கு. ஏதாவது சர்ச்சில் கனெக்ஷன் பண்ணி எங்க டொனேஷன் கொடுப்பீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதனால தான் வந்தேன் ஐயா. ஏதாவது இன்ஃபர்மேஷன் கேட்டீங்க. இந்த பிள்ளைங்க வந்து ஏசாமி கூடி போய் வளர்க்குறேன்றீங்க. எப்படி ஆகும்? அது அப்பா ஐயா. இப்போ வந்து அந்த ரேஞ்சே வேற ஐயா. சரிங்களா? ஐயா, ஏசாமியே எங்களுடைய இன்ஸ்டியூட்ல படித்து இருக்கிறாரு, அட்மிஷன் வாங்கியிருக்காரு, படிக்கிறாருன்னு தெரிஞ்சாலே ஐயா நாங்கள் ஃபேமஸ் ஆயிடுவோம் ஐயா. அட்மிஷன் கொண்டோன்னு வந்துடும் ஐயா. அதை வச்சு நாங்கள் ஸ்கூல் ஃபீஸு, பில்டிங் ஃபீஸு, டிஜிட்டல் ரூமு அப்படி இப்படி சொல்லி ஐயா ஒரு வேர்ல்டு லெவல், இன்டர்நேஷனல் லெவலில் ரீச் ஆகிடும் ஐயா. அப்படிங்களா? ஆமாம். சரி ஒரு காரியம் பண்ணுங்க. நம்ம பிசி கம்பெனி எல்லாரும் கூப்பிட்டுருக்கேன். சரிங்க. எல்லாரும் வரட்டும். நம்ம பேசி ஒரு முடிவு பண்ணி ஏசாமி நான் உங்களுக்கு பேசுறேன். ஓகே, ரொம்ப நன்றிங்க. சரிங்களா? சரி சரி கொஞ்ச நேரம் அமர்ந்து. ஏக இன்ஃபோடெக்ஸ் சிஓ சார் முன்னாடி நான் கேள்விப்பட்டு போயிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு வந்து என்ன தகவல் இருக்குன்னு சொல்லுங்க. ஐயா வணக்கம். ஐயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பார்க்க ஐயா ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து. ரொம்ப பிஸியா இருக்கிறீங்க போல. எங்க இருக்கிறீங்க? இங்க நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்க. நான் சர்டிஃபிகேட் எங்கேயா போக போறேன். சர்டிஃபிகேட் நிறைய ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் இருக்கிறது பாஸ்டர். ஒரு பெரிய கலவரமே உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. நம்ம சபையில இயேசு பிறந்திருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆமா. என்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. இல்லையா எல்லாருக்குமே செய்து அனுப்பிவிட்டு நம்ம வாட்ச் நம்ம சரியில்லை நினைக்கிறேன். அவர் நம்ம நாளைக்கு பிடிக்கலாம் நினைக்கிறேன். இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி கொடுக்க சொன்னேன் எல்லாருக்கும். அவங்க வாட்ச் நான் சரியா உங்களுக்கு நீட் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை பாஸ்டர். எல்லாரும் மாதிரி நான் கிடையாது. சரிங்களா? சிட்டிலேயே கட்சி தலைவர் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னா சரி சபையில் இவ்வளோ பெரிய ஆள் இருக்கும்போது என்கிட்ட சொல்லணும்னு உங்களுக்கு தோணல? இல்லையா நான் சொல்லி அனுப்பிட்டேனே. ஆல்ரெடி நான் சொல்லி அனுப்பிட்டேன். உங்களுக்கு ஃபீஸ் கிடைச்சிருக்காங்க. சரி அதை நான் மன்னிச்சிடறேன் உங்களை. இப்போ அந்த இயேசு பிறந்திருக்கிறாரு. அந்த இயேசுவை நாங்க எங்க கம்பெனி சார்பாக நாங்கள் வளர்க்க போறோம். அப்படிங்களா? ஆமா. சரி. ஏன்னு சொன்னா அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு தகுதியான ஆட்களே நாங்க தான். சரி, சரி. உட்காந்துருக்காரு பின்னாடி ஒருவேளை சோறு இல்லாம இருக்காரு. அப்படிங்களா? அவரு அனுப்பிடுவார். சரி. பக்கத்துல உட்காந்துருக்காரு பாருங்க. அப்படிங்களா? அவர் ஸ்கூல்ல விழுந்த ஓட்ட விழுந்த கூரையவே அவனால சரி பண்ண முடியல. இயேசு எப்படி வைப்பாரு போய் சரிங்க. பின்னாடி வந்து உட்காந்துருக்காரு. சரிங்க. அந்த கேரள மூலையில ஒரு பெட்டி கடையை வச்சுக்கிட்டு நான் பிசினஸ் பண்ணு சொல்லிட்டு வரேன். ஐயா எங்க கம்பெனி ஒரு வெல் ரெப்யூட்டட் ஐடி கம்பெனி. எங்க கம்பெனிக்கு கீழே நிறைய கம்பெனிகள் இருக்குது, நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்கு. இயேசுவை நீங்க எங்க கூட அனுப்புனா இயேசு வளர்றதுக்கு சரியான இடம் எங்க கம்பெனி தான். அப்படிங்களா? சரி. சொல்லுங்க. கேளுங்க. இல்ல உங்க கம்பெனில 2 மாசமா உங்களுக்கு சம்பளம் கேள்விப்பட்டேன். நீங்க உங்க ஸ்டாஃப் வரைக்கும் சம்பளம் போடுறதுன்னு கேள்விப்பட்டேன். சரி. ரெண்டாவது நீங்க ஒரு முறை என்கிட்ட வந்து ஐயா ஒரு ரிக்வஸ்ட் பண்ணி ஒரு ஜபத்துல ரிக்வஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணுங்கய்யா எங்களுக்கு 2 மாசம் சம்பளம் இல்ல ரொம்ப கஷ்டப்படாதுன்னு சொன்னீங்க. நீங்க எப்படி ஏசாமி கொண்டு வளர்க்குறீங்களா? நீங்க அதை பத்தி பேசக்கூடாது. இயேசுவை நீங்க ஒரு முறை எங்கிட்ட அனுப்புங்க. அவரை நாங்க கம்பெனி கொண்டு போனா நிறைய உலக நாடுகள்ல இருந்து எங்க கம்பெனில பணம் வந்து கொட்டுவாங்க. அது மூலமா எங்க கம்பெனி வளர்ந்து போகும். அது மூலமா அந்த குழந்தைக்கு நல்ல கல்வியை கொடுப்போம், நல்ல சுகாதாரமான ஆரோக்கியத்தை கொடுப்போம். அவங்க அப்பா அம்மா அது யாரு, இந்த மரியாவும் யோசேப்பும் அவங்க கூட கவலைப்படக்கூடாது.
நாங்கள் அவங்களுக்கே நாங்கள் சொல்லுவோம், அவங்கள எங்களுக்கு ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா போதும், நாங்கள் குழந்தைய வளர்த்துக்குவோம். ஒருவேளை இந்த மரியாதை ஜோசப் குழந்தைய பார்க்கணும்னு நினைச்சா நாங்கள் வீடியோ கான்ஃபரன்ஸ்ல காட்டுவோம் பாஸ்டர். அவ்வளவு எங்களுக்கு டெக்னாலஜி இருக்கு பார்த்துருங்க. ஓகே சரிங்க சரிங்க சரி ரொம்ப ஓகே நான் அனுப்பிடுறேன். ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கம்ப்ளீட் மெம்பர்ஸ் எல்லாரும் அழைச்சிருந்தேன். சரி நான் வரட்டும். ஓகே உட்கார்ந்து பேசி ஒரு மீட் பண்ணி அதுக்கப்புறம் பாஸ்டர் நமக்கு இல்லை, ஒருவேளை நீங்க என் கூட அனுப்பிட்டா நான் எங்க கம்பெனியை உங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷனை நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? எல்லாரும் சேர்ந்து பிசினஸ் பண்ண ஆகிடுவீங்க போல தெரியுது. தலைவர் வாழ்க! தலைவர்! 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 நன்றி 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 நன்றி. சொல்லுங்க. தலைவர் ரசிக தலைவரே, எம்எல்ஏங்க, இந்த குழந்தை விஷயமா நீங்க தெய்வ கொண்டை பத்திருக்குன்னு சொல்லிட்டு அத்தனை இருக்கீங்களா? அதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? சொல்ல போறீங்க? வானகத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த வான மகனை வரவேற்பதற்காக ஆகாய மார்க்கமாக வந்து கொண்டிருக்கிறேன். இதோ உள்ளே சென்று வெற்றியுடனும் குழந்தையை கைப்பற்றிய வேகத்துடனும் மக்கள் முன்பாக நான் நிற்பேன் என்பதை இந்த மக்களுக்கு முன்பாக உறுதி கூறுகிறேன். பொறுத்திருந்து பாருங்கள். ஐயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எப்படி இருக்கீங்க? கட்சி பொறுப்பா எப்படி போயிட்டு இருக்கு? மிகவும் நன்றாக இருக்கிறேன் ஐயா. தொலைக்காட்சியின் மூலமாக வானத்திலிருந்து தோன்றிய அந்த வானமகன் மரியன்னை ஈன்றெடுத்த அந்த தவப்புதல்வனை அழைத்து செல்வதற்காக ஓடோடி வந்திருக்கின்றேன். எங்கே அந்த தவப்புதல்வர்? இயேசுவாமி தாயா கொண்டிருக்காங்க, இங்கதான் இருக்கிறாங்க. கண்டிப்பா அனுப்பிடுவோம். ஆனாலும் ஒரு சில வார்த்தைகள் அவங்களோட பேசணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பாக ஐயா. பொலிட்டிக்கல் லைன்ல இருக்கீங்க, அரசியல்ல இருக்கீங்க, ஒரு எம்எல்ஏவா இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். சந்தோஷமா இருக்குது. ஆனாலும் கூட உங்களுடைய அரசியல் சகாப்தம் கூட இருக்கிற இரண்டே அரசியல்வாதிகள் கூட இருக்கிறாங்க, நல்ல கை இருக்கான்னு கேள்விப்பட்டேன். அது ஒரு மூடர் கூட்டத்தின் மூடத்தனமான தகவல் என்பதை இந்த சபையில் நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். அது அந்நிய நாட்டு கைக்கூலிகள் என்பதையும் ஆன்டி இந்தியன் குரூப்ஸ் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா நீ ஒரு காரியம் பண்ணுங்க. நீங்க இயேசுசாமிலாம் கொள்கை அப்படிலாம் வளர்க்க முடியாது. நீ அரசியல்ல எப்படியா அரசியல்வாதியா இருக்கிறவங்க எப்படி இயேசுசாமி வளர்க்க முடியும்? ஐயா, நீங்கள் கூறுவது மிகவும் தவறானது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து விட்டார் என்று கூறிய உடனே அவருக்கு அடிப்படை உறுப்பினர் பதவி கொடுத்த முதல் கட்சி எங்கள் கட்சி என்பதை பதவியுடன் பதிவு செய்து கொள்கிறேன். இயேசுசாமிக்கே அடிப்படை உரிமை கொடுத்துட்டீங்க. ஆம் ஐயா. அப்படிங்களா? சரி ஒரு காரியம் பண்ணலாம். இயேசுசாமி கூட நான் அழைச்சு வச்சு அனுப்பி வச்சிருக்கோம் கூட. கண்டிப்பாக. வளர்க்கலாம். ஆனா ஒரு சின்ன ஒரு கண்டிஷன் இருக்கு. சொல்லுங்கள். நம்ம சபையில ஒரு சில கமிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் அழைக்கணும். அவங்களை அழைச்சிட்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து அமர்ந்து இயேசுசாமியை யார் வளர்க்கலாம்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி நம்ம கூட அனுப்பி வச்சிருக்கோம். தாங்கள் எனக்கு இந்த காரியத்தை செய்து தரக்கூடிய வகையில் தாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற அந்த மைக்கு நினைவு சின்னத்தை மெரினா பூங்காவில் 140 அடி உயரத்தில் ஐயா, அமைதியில ஐயா அரசியல் பேசிட்டு இருக்கீங்க, அவர் பேசிட்டு இருக்காரு, நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இது ஓகே நல்லாவா இருக்கா? ஐயா ஒருத்தர் வந்து பிசினஸ் மேன் எனக்கு கம்பெனியில பொறுப்பு கொடுக்குறேன்றாரு. ஒருத்தர் சொல்றாரு மெரினா பீச்சை செலவு வைக்கிறேன்றாரு. ஒருத்தர் சொல்றாரு இந்த கடை எழுதி கொடுக்குறேன்றாரு. ஒருத்தர் சொல்றாரு ஐயா கம்யூனிஸ்ட், யாரும் சொல்றாரு ஐயா ஏன் அனுப்புறது, விவசாயி சொல்றாரு. நான் யாருக்கிட்ட ஐயா அனுப்புறது, நம்ம இப்படியா பேசி மீட் பண்ற காரியம் நல்லா அவரும் நல்ல மாதிரி பேசிட்டு இருக்காரு. இவரை பத்தி அவரை பத்தி எங்களுக்கு தெரியாதா? சரியா சரியா நம்ம பேசலாம். ஐயா முடிவு போடலாம். எல்லாருக்குமே நான் இயேசுசாமி அனுப்ப முடியாதுல்ல. நீ அதை பற்றி பேசவும் சொல்லுங்க. நீயா உங்க வீடு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ அதை பத்தி ஏற்றம் எங்களோட வீடு எங்களோட பெரிய வீடு
ஐயா, நீங்கள் கூறுவது மிகவும் சரியானது. நாம் யாவரும் இந்த இடத்தில் அமைதி காக்க வேண்டும் என்பதை வியாபாரத்துறைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அமைதி பத்தி இவர் பேசக்கூடாது. உபவரங்கள் அமைதியா உட்காருங்க. உட்காருங்க. நாங்க பேசுறது நீங்க பேசணும். உங்களுக்கு கிடையாது பேசுறது ரைட். நான் போட்டு ஒரே ஓட்டு தான் நீங்க கேட்கிறீங்க. அது தெரியுமா உங்களுக்கு? ஐயா இவங்க எல்லாம் அன்எஜுகேட்டட் பரவாயில்ல. இவங்க பேசலாம், நீங்க பேச இருக்காதீங்க. குழந்தைங்க ஆண்டவர் கொடுங்க. இன்ஸ்டியூட்ல நான் வளர்த்துக்கிறேன் ஐயா. அப்படிங்களா? ஒரு காரியம் பண்ணலாம்யா. ஆந்தைகளின் சத்தம் அலறல் சத்தம் அதிகமாகி கொண்டே செல்கிறது. நம்மளுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. ஐயா, ஜிஎஸ்டி வரும், அமருங்கள். ஐயா, அவர் 10 சொன்னார். ஐயா விவசாயம், இந்த ஐடி வியாபாரம் இதெல்லாம் உங்களுக்கு வேஸ்ட் ஐயா. இது ஒரு அந்நிய சார்ந்த சரி. தம்பிகளின் திறன் நிதியிலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க மேல பிரச்சனை கேட்கறதுக்கு நாங்க வரல. இருங்கய்யா. ஐயா, ஒரு காரியம் பண்ணு. அமருங்க. அப்படிலாம் முடியாது ஐயா. இன்னைக்கு நீங்க ஒரு முடிவு சொல்லியே தீரணும். என்ன கலவரம் நடக்குதுங்க? அந்த ஏசாமியை நான் வளர்க்கிறேன்னு அவர் சொல்றாரு. எம்எல்ஏ சொல்றாரு. இவர் வந்து கரஸ்பாண்டன்ட் சொல்றாரு, நான் வளர்க்க போறேன். வியாபாரி சொல்றாரு, நான் வளர்க்க போறேன்றாரு. அவர் ஐடி கம்பெனிக்கு அவர் சொல்றாரு, நான் எடுத்து போய் வளர்க்கிறேன். இவர் பிசினஸ்மேன் சொல்றாரு, நான் வளர்த்து எடுத்து போய் வளர்க்கிறேன். ஒரே கன்ஃபியூஸா இருக்கு. என்ன பதில் சொல்றது தெரியல. ஒண்ணு கன்ஃபியூஷன் ஆகும். யார் வீட்டு இடத்துல யார் வந்து இங்க அடக்கம் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க ஐயா. ஐயா பிசி கம்பெனி நடக்கும்போது இவங்க உள்ள வரக்கூடாது. ஐயா, கம்யூனிட்டி வரது உயிர்தான். கம்யூனிட்டி அங்கங்களுக்கு உரிமை இருக்கு. ஐயா, கம்யூனிட்டி அங்கங்களுக்கு உரிமை இருக்கு. யார் கேட்கறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவர் என்ன சொல்றாரு கேட்டுக்கோங்க. இல்லையா, அவர் ஒரு மெம்பர் இல்ல, அவர் மெம்பர் தானே. அவர் கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. ஐயா, ஏசாமி வளர்த்துனாங்க. இருந்து பாருங்க, அவர் என்ன சொல்றாரு பாப்போம். யார் என்ன வந்து மெம்பர் இல்லைன்னு சொல்றதுக்கு, யார் கம்பெனில இல்லைன்னு சொல்றது? இந்த இடம், இந்த பக்கத்துல லேண்ட், இந்த லேண்ட், இந்த ஏரியா ஃபுல்லா என் தாத்தா கூட என்னோட எல்லா பரம்பரை சொத்து இது. எல்லாம் எங்க குடும்பத்தார் வச்சது. யாரும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படிங்களா? அந்த இடத்திற்கு உரிமை வாங்கி தந்தவர்கள் நாங்கள் என்பதை இந்த சபையில் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த குழந்தை உங்ககிட்ட யாரையும் கூட கொடுக்கூடாது. இது நாங்களே தான் வளர்ப்போம். அதை எப்படி நீங்கள் சொல்லலாம்? இது தவறான முடிவாகும். நீங்க பேசுங்க. பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. ஓட்டுக்கு பொறுமை இருக்கும். ஓட்டுக்கு ஒண்ணே சின்னப்பொழுது சின்னங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன. குழந்தைக்கு நீங்க கொடுக்கலன்னா சபையை நான் விடவே மாட்டோம். ஐயா சபை பேர் வந்து நம்பி நாங்களே ரெக்கார்ட் பண்ணி எப்படி? ஐயா, ஐயா, இருங்க. இங்கேயே தலைவலி ஐயா, நீங்க வந்து செய்தி தொடர்பாளர் அவர்களே, வெளியே இருங்கள். சபைக்கார வரக்கூடாது. நீங்க கொஞ்சம் வெளியே போறீங்க. ஐயா, அப்படியே வெளியே. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. சமாதானம் இல்லாத இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்க முடியாது. தேவன் சமாதானத்தை விரும்புகின்ற தேவனாக, சமாதானத்தின் பிரபுவாக உங்களிடத்திலே வாசம் செய்ய ஆவலாய் இருக்கிறார். சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக. இப்படி புதுசா ஒரு சத்தம் வந்துச்சு. என்னையா நடக்குதுங்க? எங்க சத்தம் வந்துச்சு? அந்த தேவதூதர் பேசணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அமருங்கள். அமருங்கள். உயிரோடு நீங்கள் நான் சொல்லி விட்டு வந்து உங்களுக்கு பதில் சொல்லுகிறேன். சரிங்களா? பரமபிதாவாகிய தேவனே, தேவ ஆட்டுக்குட்டியாக பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்காக பாலகனாக பிறந்த எங்கள் தேவாதி தேவனே, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே சமாதானம் கொடுக்க வேண்டும் என்று உலகத்தில் பிறந்தவரே, நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஆண்டவரே திருச்சபையை நீங்கள் பார்க்கிற பொழுது அநேக பிரச்சனைகள் எழும்புகிறதை நீ அறிந்திருக்கிறீர் தேவனே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுங்க, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுங்க, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒற்றுமையை கொடுங்க. ஆண்டவரை நல்வழிப்படுத்துங்க அப்பா. இந்த உலகத்துக்கு எதற்காக வந்தீர்கள் அறிவியல் ஆண்டவரை பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்படியா இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானம் நிலைத்திருக்கட்டும். பொறாமைகள், பிரச்சனைகள், சண்டைகள், விரோதங்கள், கோபங்கள் இல்லாதபடி ஆண்டவர் ஒருமனப்பட்டவர்களாக இங்கு வந்த கமிட்டி மெம்பர்கள் ஒவ்வொருவரும் இருதயத்தில் பேசும்படியாக, எங்களுடைய திருச்சபை அங்கத்தினர்கள் ஒவ்வொரு இருதயத்தில் பேசும்படியாக ஆண்டவரே உங்கள் கரத்தாங்க ஒப்புக்கொள்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். இயேசுவின் மூலம் செவிகளை நடத்திதான். ஐயா, ஜெபம் செய்தீர்களே, ஏதாவது பதில் கிடைத்ததா? ஒரு நல்ல செய்தி நான் சொல்ல வழங்கப்பட்டிருக்கேன். அதனால பரிசுத்த ஆவியானவர் இவ்வளவு பேசினாங்க. இவ்வளோ வாழ்க்கையில நம்ம என்னதான் சம்பாதித்தாலும் சந்தோஷம், சமாதானம் என்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும். நம்ம எல்லோரும் இங்கே அடித்துக் கொண்டால், எல்லோரும் பொறாமை, பிரச்சனைகள், சண்டைகளோடு வாழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த வாழ்க்கையை சமாதானம் இருக்காது. அதனால இயேசு சுவாமியை யாரும் வளர்க்கணுங்கிறது முடிவில்லை. நம்மளோட வாழ்க்கையில சந்தோஷம், சமாதானம் இருக்குதா என்பது முக்கியமான காரியம். அதனால எல்லோரும் இணைந்து ஒருமனப்பட்டவர்களாய், ஐக்கியப்பட்டவர்களாய் தேவனுடைய சமூகத்துல நம்ம ஒன்று கூடி கை சேர்ந்து நம்ம செபிப்போம். அந்த குழந்தையை யார் வளர்க்கலாம், எப்படி வளர்க்கலாம், நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லி தேவசத்தில் ஒப்பு கொடுக்கிற பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில சமாதானம் வந்தாலே போதும், நம்ம வாழ்க்கை மேன்மையாக மாறிவிடும். எல்லா ஜனங்களுக்கு முன்பாக நம்மளை கர்த்தர் அற்புதமாக வழிநடத்தி சொல்லுவார். இதோ மிகுந்த சமாதானமும் சந்தோஷமும் அளிக்கும் நற்செய்தியை உங்களுக்கு கூறுகிறேன் என்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே மாத்திரமல்ல, உங்களுடைய உள்ளத்திலும், உங்களுடைய இல்லத்திலும், உங்களுடைய சமுதாயத்திலும், உங்களுடைய சுற்றத்திலும், உங்களுடைய நட்பிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பொறாமை உள்ளவர்களாகவும் போட்டி உள்ளவர்களாகவும் இருந்ததினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மத்தியிலே இல்லாமல் இருந்தார். ஆனால் நீங்கள் ஒப்புரவாகி கிறிஸ்துவுடைய சமாதானத்தை நீங்கள் பெற்றதினாலே தேவன் உங்களோடு கூட இருக்கிற இம்மானுவேல் தேவனாக சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக செய்து தருகிறவராக இருக்கிறவராகவே உங்களோடு கூட சதா காலமும் இருந்து சமாதான பிரபு உங்களுக்கு சமாதானத்தை அருளுகிறார். நீங்கள் சமாதானத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள். ஐயா, சரிங்க. நம்ம வாழ்க்கையில சமாதானம் வந்துச்சுங்க. ஓகே, தேங்க் யூ. அனைவருக்கும் ஆதரவு சார்பாக கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. சிறப்பான